ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 10th 11th 12th நம்ம சேனல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணிக்கிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. இன்றைக்கி நாம் 10th அதாவது அஃபிஷியல் ஆன்சர் கீ, கவர்மெண்ட் ஆன்சர் கீ நாம் என்ன சொல்ல மேக்ஸுக்காக நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் இது எல்லாத்தோட ஆன்சர் கீயும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். சரியா? அதனால் நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு அதாவது ஒன் வேர்ட்ஸோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன் வேர்டுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, செகண்ட் ஒன் வேர்டுக்குரிய ஆன்சர் வந்து டி, தேர்ட் ஒன் வேர்டுக்குரிய ஆன்சர் வந்து பி, ஃபோர்த் ஒன் வேர்டுக்குரிய ஆன்சர் வந்து சி, ஃபிஃப்த் ஒன் வேர்டுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, சிக்ஸ்த்துக்கு டி, செவன்த்துக்கு ஏ, எயித்துக்கு சி, நைன்த்துக்கு பி, டென்த்துக்கு ஏ, 11th சி, 12th ஏ, 13th பி, 14th பி. சரியா? இதுதான் வந்து ஒன் வேர்ட்ஸ்க்குரிய ஆன்சர்ஸு. சப்போஸ் நீங்கள் இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒன் வேர்ட்ஸில் 14 out of 14 வாங்கிட்டீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் நீங்கள் வந்து சென்டம் ஸ்கோர் பண்ண மாதிரி தான். 15th 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். டொமைன் வந்து 0லேருந்து 5 வரைக்கும், ரேஞ்சு 3, 4, 5, 6, 7, 8. ஓகேவா? அடுத்த 16th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன், நாட் ஏ ஃபங்க்ஷன் இருக்கணும். 17th கொஸ்டினுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7, 18th கொஸ்டினுக்கு 27/2 இல்லைனா 13/5, 19th கொஸ்டினுக்கு எக்ஸ் மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 4, 20th கொஸ்டினுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, அப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1/5. 21 கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் வந்து பாருங்கள். சரியா? ஏ இஸ் ஈக்குவல் டு அதாவது மேட்ரிக்ஸ் வந்து 1, 3, 5, 0, 2, 4, 1, 1, 3. ஓகேவா? 22 கொஸ்டினுக்கு அது வந்து தாலஸ் தீரத்தை வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 23வது கொஸ்டின் வந்து பார்த்துங்க, எம் இஸ் ஈக்குவல் டு -16/0 வரும், இல்லைனா அன்டிஃபைன் நம்ம எழுதணும். 24வது கொஸ்டினுக்கு வந்து 3x - 2y, சரியா, -12 = 0, இல்லைனா 6x - 4y - 24 = 0 நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்படின்னாலும் உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. 25th கொஸ்டினுக்கு கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா. 26வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 6.05 இல்லைனா 6.06 கூட எழுதலாம். 27வது கொஸ்டினுக்கு வந்து 3/12 இல்லைனா 1/4. 28வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 21:11. அதை தெளிவாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். 5 மார்க் கொஸ்டின்ஸில் 29வது கொஸ்டின் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதாவது 0,3, அதுக்கப்புறம் 1,3. 30வது கொஸ்டினோட ஆன்சர் வந்து அதாவது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். 31வது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 19,264. 32வது கொஸ்டினோட ஆன்சர் வந்து பாருங்கள், எஸ்என் ஈக்குவல் டு 10 × 10⁻⁻n - 1 டிவைடட் பை 77 -n/3. 33வது கொஸ்டினோட ஆன்சர் வந்து பாருங்கள், அதாவது ஏபி டிரான்ஸ்போஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 52, 43, 30, 3. சரியா? இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வரணும். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அதுக்கப்புறம் 34வது கொஸ்டின் வந்து பாருங்கள், ஏடி இஸ் அன் ஆங்கிள் பைசெக்டார் ஆஃப் ஆங்கிள் ஏன்னு சொல்லி எழுதி இதை ப்ரூவ் பண்ணணும். அதை பார்த்துங்க. ஓகேவா? 35வது கொஸ்டின் வந்து பாருங்கள், 79 ஸ்கொயர் யூனிட்ஸ். 36வது கொஸ்டின் எடுத்துட்டிங்க அப்படின்னா 2x + 5y + 6 = 0. 37வது கொஸ்டின் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதாவது 546.4 மீட்டர். 38வது கொஸ்டின் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா 211, சரியா, 0.2 ஸ்கொயர் மீட்டர். 39வது கொஸ்டின் எடுத்திங்கன்னா இன்டர்னல் டயாமீட்டர் = 6 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்து 40வது கொஸ்டின் எடுத்துட்டிங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 14.4. சரியா? 41வது கொஸ்டின் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதாவது ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு 8/36 இல்லை 2/9. சரியா? 42வது கொஸ்டினுக்கு x² - 5x + 4 = 0. 43வது கொஸ்டின் 8 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் டயக்ராம் வரையணும், அதுக்கு 1 மார்க்கு. இதெல்லாமே ரொம்ப ஈஸி தான். சரியா? ட்ராய ஃபர்ஸ்ட் சர்க்கிள், ட்ராய செகண்ட் சர்க்கிள், இதெல்லாம் 2 + 3 மார்க் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் தி டேஞ்சன் வந்து 7.3 சென்டிமீட்டர், இல்லைனா 7.4, இல்லைனா 7.5 வரணும். அதேமாதிரி 44ல் ஏ கொஸ்டின் வந்து பாருங்கள், ஸ்கேல் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பாருங்கள், XYயோட வேல்யூ. ட்ரா தி பேராபோலாவுக்கு வந்து 2 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 44வது கொஸ்டினில் பி பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகேவா? இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். 11th 12th நம்ம சேனல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.